அரங்கரும் அடியேனும் ஓம் அகதீஷாய நம. அரங்கமுருகா நினது திருவடி சரணம். திருக்குறள் குடி செயல் வகை. இடும்பைக்கே கொல்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றமறைப்பான் உடம்பு. அடிமைத்தனம், அறியாமை, வறுமை என்னும் மூவகை துன்ப நிலைமையாலும் வருத்தம் தருகின்ற குடியை முன்னேற்ற முயலுகின்ற தலைவன் வாழ்நாள் முழுவதும் அள்ளும் பகலும் ஓயாது படும் மெய் வருத்தத்திற்கு துன்பத்திற்கே கொள்கலனாகும். மெய்யறிவு இல்லாதவனுக்கு உடம்பு ஒரு சுமை, மன அமைதி இல்லாதவனுக்கு அவரது மனமே சுமை என்ற ஆறுமுகப் பெருமானே. பிறருக்கு சுமையாக இருக்கக்கூடாது என சிந்திப்பவர் தனது மனதை முதலில் கல்லாக்கிக் கொள்ள வேண்டும். பிறகு உடலை கல் போன்று உரமேற்ற வேண்டும். மன வலிமையே எதையும் தாங்கும் சுமையை சுமக்க முடியும். படிப்பவனுக்கு பாடம் சுமை, பசித்தவனுக்கு வயிறு சுமை. குடும்ப பாரத்தை சுமப்பவருக்கோ எல்லாம் சுமை. சுமையில்லாத வாழ்க்கை ஏது? சுமையை சுவைத்து வாழ பழகுவதும் பாரத்தை எப்படி சுமப்பது என்ற இரகசியத்தையும் கூறுவது ஞானிகளின் ஞானம். சேர்த்த சுமை போதும், மேலும் பாரத்தை சேர்க்காதே, சுமையை தாங்க முடியாது துவண்டு போவாய் என்பார் நமது ஆசான். நமது பிடிவாதம் விடுமா நம்மை? வினையால் சுமைகள் சேர்ந்த போதும் தளராதே, சுமையை எமது திருவடியில் இறக்கி வைத்துவிடு என்பார். எத்தகைய கருணை! குருவை தவிர நமது சுமையை யாராலும் சுமக்க முடியாது. எம் தாய்க்கு ஏது சுமை? சுமையையும் சுகமாக சுமக்க வைக்க அன்னதானத்தை செய்யென்பார். நமது சுமை தந்த பரிசு ஆறுமுக அரங்கமகா தேசிகரை நாம் நாடி வந்தோம். குருநாதா, உமது அருள் நினைவுகளை சுமக்க பெருமையுடன் நிற்கின்றோம். பூமியில் பிறந்ததற்கே பெரும்பேறு பெற்றோம். சத்தியத்தை தேடி அழையாமல் நமது கடமையை உணர்த்துகிறது உமது அருள் உள்ளம். தெளிவோடு ஏற்றுக்கொள்ள உமது ஞான பாதை சுகமாக உள்ளது. உம்மிடத்தில் உள்ள எதை ஏற்றுக்கொள்வது ஐயா? உள்ளதை அனைத்தும் அற்புதமே. ஏக தெய்வமாக ஏக குருவாக ஏற்றுக்கொண்டோம் உமது திருவடி சாட்சியாக. குருவே சரணம். குருவின் திருவடி சரணம். குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.